வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் அரசியலமைப்பு, இந்திய அரசியல் ஆட்சியியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, அடுத்த டாப்பிக்காக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டோன்னா குடியுரிமை. ஸோ குடியுரிமை சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதில் 2019 24 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். 2019 எக்ஸாம் நடந்திருக்கும், 2021 ஒரே ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் நடக்கலை. அதுக்கடுத்து 22, 23, 24 பார்த்துடலாம். முக்கியமான டாபிக் நண்பர்களே. நம்ம எக்ஸாம் நெருங்குறனால தான் இன்னும் 2-3 நாள் தான் இருக்கனால நம்ம இந்த மாதிரி டாபிக்ஸாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தயவுசெய்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு போனீங்கன்னா அங்கே டக்குன்னு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே நண்பர்களே, பார்த்துடலாம். இதுக்கு முதல் நம்ம முகவுரை, இந்திய அரசியலமைப்புலேருந்து முகவுரை டாபிக் நம்ம எடுத்தோம். நீங்கள் முகவுரை டாபிக் இன்னும் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் முகவுரையை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் பற்றிய கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கு முதல் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதை கொடுக்குறேன். என்ன நீங்கள் குழம்பிடக்கூடாதுன்றக்காக தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் அதாவது இது பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் முகவுரை பற்றி கொடுத்துறேன். ஏன்னா நீங்கள் குழம்பிடக்கூடாது, டக்குன்னு தொட்டு அதனே பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. முகவுரை, பகுதி அட்டவணை, இந்த குடியுரிமை, இது மூணுமே முக்கியமான ஒரு டாபிக். மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த 3 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 கொஸ்டினாச்சும் எக்ஸாமில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருவீங்க உறுதியாக. அவ்வளோதான். ஓகே நண்பர்களே. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகே நண்பர்களே, இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1955. பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்கன்னா 6 அடிப்படை சுதந்திரங்கள். பி ஆப்ஷன் சரியான விடை. அதாவது அடிப்படை உரிமைகளில் வரும். ஸோ இந்த ஒன்றே கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. அடிப்படை சுதந்திரங்கள் ஒரு 6, 19 அடிப்படை உரிமையில் வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட்ட ஆண்டு. இந்திய அரசாங்கம் குடிமை உரிமை, அதாவது பாண்டிச்சேரியில் வெளியிட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்க. 1962. அதாவது இந்த ஓவரால் அவங்க கேட்கல, பாண்டிச்சேரி மக்களோட குடிமக்கள் உரிமை ஆணையிட வெளியிட்ட ஆண்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது 1962. ஏன்னா பாண்டிச்சேரி அப்போ தான் பிரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியா, அதாவது இந்தியாவிலேருந்துல அந்த யூனியன் பிரதேசமாக பிரிஞ்சது அப்போ 1962 தான். ஸோ அதனால் 62 பாண்டிச்சேரி பிரிக்கப்பட்டது. அந்த ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இருமொழிகள் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்போர்ட்டில் தான் இருமொழிகளில் வழங்கப்படும் ஆவணம் என்னது? இந்திய குடிமகன் வந்து நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் பாஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறல, அப்போ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதை தான் இங்கே கொஞ்சம் சுற்றி விட்டு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 1955 ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வழிகளில் பெறலாம். 5 வழிகளில் குடியுரிமையை பெற முடியும். 3 வழிகளில் குடியுரிமை இழக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பெற முடியும் 5 வழியில் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒன்று பதிவின் மூலம், இன்னொன்று பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், பதிவின் மூலம், இயல் உரிமை மூலம், பிரதேச இணைவு. 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 3 விஷயத்தில் இழக்க முடியும். துரத்தல், முடிவுரை செய்தல், இழத்தல். இந்த 3 விஷயம் மூலம் இழக்க முடியும். அது கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் குடியுரிமைன்னு ஒரு லெசனே இருக்கும். அப்புறம் 10th குடியுரிமை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இடத்துலையுமே இதை கொடுத்துருப்பாங்க. +2 பாலிட்டி புக்லேயும் இருக்கும். ஸோ எங்கே வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படியாவது நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டால் போதுமான ஒரு விஷயந்தான். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 உள்ள 5 முதல் 11 வரை குடியுரிமை குறிக்கிறது. இது சரியானதான் கேட்டிருக்காங்க. இது சரியான கூற்றா? மிக மிக தவறான ஒரு கூற்று. ஏன்னா அரசியலமைப்பில் பகுதி 2 தான் குடியுரிமை பற்றி குறிப்பிடுது. ஸோ 1 தப்பு. ஓகேவா நண்பர்களே? ஸோ 1 தப்பு. அடுத்த கொஸ்டின். பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியாவார். ஆமாம், அவர் பிறந்திருக்காரு, குடிமை அளிக்கும்னா இதுக்கு சரியான கூற்று தான். ஓகே, இது சரி, பார்த்துக்கோங்க. உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இலக்க செய்தல் மூலம். நம்ம மேலே சொன்னோன்னா குடியுரிமை இழக்கலாம். இந்த 3 விஷயங்கள் மூலமாக இழக்கலாம். ஸோ 2 ரைட்டு, 3 ரைட்டு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நம்ம ஃபஸ்ட்டு 1 தப்பா, ACD பாருங்களேன். 1 தப்பு, 1 தப்பு, 1 தப்பு. ஸோ 3மே கொடுத்துருக்காங்க. அப்பயே நம்ம டக்குன்னு போட்டுடலாம். உங்களுக்கு தெரியலாட்டி 1 தப்பு. ஸோ அதை வச்சு நீங்கள் 2, 3 போட்டுடலாம். ஆப்ஷன் பி போட்டுடலாம். இருந்தாலும் 4 வாசிச்சுக்குருவோம். குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். அரசியல் உரிமைகள் அயலாருக்கு வராது. அதாவது அயலை உங்களுக்கு அரசியல் உரிமையில் அரசியல் உரிமை வராதுல்ல. ஸோ அது ராங்கு. ஓகேவா? தப்பு. அடுத்து நான் 2020-21 1 2 நடந்திருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 22-23 போயிடலாம்.
அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 1, 2, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பிறக்கணும், இந்திய வம்சாவளியாக இருக்கணும், அடுத்து குடியுரிமையை பதிவு செய்திருக்க வேண்டும். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், மேலே பார்த்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. இந்தியனே மணந்திருக்க வேண்டும்ன்றது வராது இதில் மட்டும். ஓகேவா நண்பர்களே, மிச்சம் 3 வரும். இது வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யாரும் தவறான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, அதாவது 3 மட்டும்தான் தப்பாங்க. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை. எங்கள் குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பாங்கங்க. ஓகேவா, அனுபவிப்பதில்லை. ஸோ தப்பு. மிச்சம் 2 ரைட்டும் கொடுத்துருக்காங்க. குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். ஆமாம், முழுசாகவே நம்ம அனுபவிக்கிறோம் தான். அடுத்து அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள், இதுவும் சரியான கூற்று தான் நண்பர்களே. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின், மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது? பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. 9th புக்கு படித்தாலே இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். 9th இந்த மனித உரிமைகள் ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்தில் போய் பாருங்கள், இந்த இது இருக்கும். 2005 ஆண்டு மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து திருத்தங்களை மேற்கொண்டது என்பது சரியான விடை. எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படிங்கிறாங்கன்னா, போர் நடந்து கொண்டிருக்கும் போது. அதாவது இப்போ நமக்கு இன்னொருத்தவங்களுக்கும் போர் நடக்கும்போது வந்து நம்ம குடியுரிமை நீக்க முடியாதுங்க. நம்ம எங்கே போகிறது, குடியுரிமை நீக்கிட்டாங்க அந்த டயத்தில். ஸோ அந்த டயத்தில் வந்து மனிதாபிமான அடிப்படையில் நீக்க முடியாது, அதான் உண்மை. அப்புறம் அவசர நிலை அமலில் உள்ள போது நீக்க முடியாதுன்னா அப்போ மட்டும் நீக்க முடியாது. மிச்ச நிலையில் நீக்கிக்கலாம். தேர்தல் நடைபெறும் போது, அவசர நிலை அமலில் உள்ளவங்களாம் நீக்க முடியும். ஓகேவா, இந்த நிலைமை தான் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சொத்துரிமை பெறுவதன் மூலம். இது வந்து 10th புக்கில் புக் பேக்குங்க, எங்கேயோ இருந்து கேட்டுருக்காங்க நினச்சிடாங்க. புக் பேக் 10th இருக்குது, ஃபஸ்ட் லெசனில் பார்த்தா தெரியும். பி, வம்சாவளி மூலம் பெற முடியும், பிறப்பின் மூலம் பெற முடியும், இயல்பு குடியுரிமை மூலம். சொத்துரிமை மூலம் பெற முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் கேட்டால் லட்டுமலாம் அடிச்சு போயிடலாம். குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் கேட்குறாங்க. சட்டப்பிரிவு என்னது? 5 to 11 பகுதி 2. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்து 14 to 18 வந்து சமத்துவ உரிமை சொல்லியிருப்போம். அடுத்து 19 to 22 சுதந்திர உரிமை, 25 to 28 சமய உரிமை. ஸோ இன்னும் 3 பேஜ் தான் கட்டிருக்காங்க. நல்லா டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 20 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் நண்பர்களே. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்னன்னு கேட்குறாங்க. நாடாளுமன்ற சட்ட உரிமை. குடியுரிமை என்பது ஒரு சட்ட உரிமை தான். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய குடியுரிமை. ஆமாம், 5 to 11 என்ன பார்த்தாச்சு ஆல்ரெடி குடியுரிமைன்னு. ஸோ 5 என்ன பாடுது? குடியுரிமை தான். ஸோ அதே கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தா நல்ல ரீகாலிங்காக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 கொஸ்டின் ஃபுல்லாக வாசிச்சிடலாம். நேற்று ஒரு நண்பர் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சரி பெருசாக இருக்குது ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு டக்குன்னு ரீட் பண்ண போயிட்டேன். அந்த நம்பர் நீங்கள் முழுசாக வாசிங்க, எனக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ் தான். நான் வாக்கிங் வரும்போது கேட்டால் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ டக்குன்னு எடுத்து நான் படிக்க முடியாது, ட்ராவலிங் எடுத்து வாசிக்க முடியாது. நீங்கள் கேட்கறத நீங்கள் சொல்கிறத நான் காதால் கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு நம்பர் மெசேஜ் பண்ணார். ஸோ அதனால் வந்து இதை நம்ம முழுசாக ரீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணிடலாம். எது சிறப்பான பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறாங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராமகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல. மதச்சார்பின்மையே ஒரு நேர்மறையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்ற அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார். பின்னருடையது சிறப்பாக பத்திரிகை குறிப்பிடுகின்றாங்க. இந்திய மதச்சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை இருக்குது. சரியான விடை. ஓகேவா நண்பர்களே, அடுத்த கொஸ்டின். குடியுரிமை சட்டம் 2019 வந்து என்ன சொல்லுது? இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 2, 4 சரி. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து 31 டிசம்பர் 2014 முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை. அது வந்து ரைட்டான கூற்று. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் சிஐஏ உதவும். இது 2, 4 சரியான கூற்று. ஸோ பார்த்துக்கோங்க நண்பர்களே. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இலக்கத்தை குறிப்பிடுகின்றன? பிரிவு 2 5 முதல் 11 வரை. ஸோ நன்றி. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். முகவரை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. Thank you.